تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزلة ألا إن صلغة الله الغالية ألا إن صلغة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துடைய, துனியாவுடைய, ஆகிரத்துடைய இரண்டு உலகத்தின் நிரந்தரமான உண்மையான வெற்றிக்கு வழியாகத்தான் தீனை தந்திருக்கிறான். தீனை தவிர வேற எதிலையும் வாழ்க்கையுடைய வெற்றி கிடைக்காது. மக்கள் ஒவ்வொரு கட்டங்களுக்குரிய வெற்றியை நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் வெற்றி அல்லது. வெற்றின்ற வார்த்தையை ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு அமைப்பில் மக்கள் பாவிக்கிறாங்க. வெற்றி அடைந்து விட்டோம்னு சொல்றாங்க. விளையாட்டில் வெற்றி, எலெக்ஷனில் வெற்றி, பொருளாதார தொழிலில் வெற்றி, தண்ட நோக்கம் நிறைவேறினா அது வெற்றி. சரி, அதெல்லாம் வாழ்க்கையின் வெற்றி அல்ல. வாழ்க்கையின் வெற்றி என்னது? ஆதாம் குர்ஆன் சொல்கிறது, வாழ்க்கையுடைய வெற்றின்ற என்ன? யார் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டு சொர்க்க நுழைவிக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். நரகத்திலிருந்து தப்பி சொர்க்கத்துடைய வாழ்க்கையை அடைகிறது தான் வாழ்க்கையுடைய வெற்றி. சரி, நரகம் சொர்க்கம் மறுமையில தான் மனிதன் சொர்க்க நுழைய போறான். அப்ப அது மறுமையுடைய வெற்றி. அப்ப உலகத்துடைய வெற்றி என்ன? சரி, மனிதன் சுவர்க்கம் நுழைகிறது நடக்கிறது மறுமையில, அது முடிவாகிறது உலகத்தில். அவை சுவர்க்கம் முடிவாகிறது உலகத்திலே வெற்றி. உலகத்தில் எப்படி மக்கள் வாழ்றாரோ அந்த வாழ்க்கையுடைய முடிவு செய்யப்படும். வாழ்க்கையின் முடிவு சுவர்க்கமான நரகமாண்டு. உலக வாழ்க்கையில சுவர்க்கம் முடிவு செய்யப்படுறது உலகத்துடைய வெற்றி, சுவர்க்கம் நுழைகிறது மறுமையுடைய வெற்றி. சரி, அல்லாஹ் எதை கொண்டு முடிவு செய்வான்? சரி, அல்லாஹ் முடிவு செய்யறது ஈமான் சாலிஹான் அமலை கொண்டுதான். வேற எதை வச்சும் அல்லாஹ் முடிவு செய்யறது இல்லை, ஈமான் சாலிஹான் அமல். எனவே உலக வாழ்க்கையில் எவ்வளவு ஈமானுடைய தொடர்பு, சாலிஹான் அமலுடைய தொடர்பு இருக்குதோ அவர் வாழ்க்கையுடைய வெற்றியுடைய வழியை அடைஞ்சு கொள்கிறார். சரி, உலகத்துடைய அஸ்பாபுடைய லைன்ல அது என்ன மட்டத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய ஈமான் சாலிஹான் அமல் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சில ஈமான் சாலிஹான் அமல் அல்லாஹ்வுடைய கட்டளை அஹ்காம்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு அஹ்காமிலையும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹுக்குமுலையும் அல்லாஹ் தஆலா வெற்றியை வைத்திருக்கிறான். தவிர உள்ள ஏனையவைகள் அல்லாஹ் சோதனைக்கு படைத்திருக்கிறான். பணம் மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது சோதனைக்காக வேண்டி, வெற்றிக்காக வேண்டி இல்லை, சோதனைக்காக வேண்டி. சரி, பணமும் சோதனை தான், வறுமையும் சோதனை தான். ஒரு ஏழையா உள்ள மனுஷர் செல்வந்தனா மாறிட்டாருண்டா வெற்றி அடைஞ்சிட்டார் என்பதல்ல, அவருக்கு சோதனையுடைய வடிவம் மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் ஏழ்மையில் சோதிக்கப்பட்டார், இப்ப செல்வத்தில் சோதிக்கப்படுகிறார். நோயா இருக்கிறதும் சோதனை தான், ஆரோக்கியமும் சோதனை தான். நோயாளி சுகமடைந்து விட்டார், ஆரோக்கியமாகி விட்டார் என்றால் அவர் வெற்றி அடைந்துட்டார் என்பது கருத்தல்ல, சோதனையுடைய வடிவம் மாறி இருக்குது. நோயை கொண்டு சோதிக்கப்பட்டார், இப்ப ஆரோக்கியத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறார். சாதாரண மனிதா இருந்த ஒருவர் அதிகாரியாயிட்டார், அவர் பதவி கிடைக்கிட்டு அதுக்காண்டி வெற்றி அடைஞ்சிட்டார் என்பதல்ல, அவர் சாதாரண பொதுமகனா இருந்து சோதிக்கப்பட்டார், இப்ப அவர் அதிகாரியாக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறார். அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா அஸ்பாபுகளும் சோதனை தான். அதை மாத்துறது வெற்றி அல்ல. வெற்றி அதில் அல்லாஹ்வுடைய கட்டளையை இணைக்கிறது வெற்றி. நோயாளி வெற்றி அடைவதற்கு என்ன வாக்கணும்? தான் நோயா இருக்கிற நேரத்தில் எனக்கு இருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்,
நோயுடைய தீன் என்ன? அவர் நோயாளியாக இருந்து ஷரியத்துக்கு மாற்றம் செய்யலாட்டி நோயிலே வெற்றி அடைஞ்சிட்டார். அவர் மூத்தானாலும் வெற்றி தான், ஆரோக்கிய சுகமடைஞ்சாலும் வெற்றி தான். ஏழை யோசிக்கணும், எனக்குடைய வெற்றிக்கு வழி என்ன? பணம் இல்லை, எனக்கு வெற்றிக்கு வழி ஏழையுடைய தீன் என்ன? ஏழையாக எப்படி வாழ்றது? அவர் ஷரியத்துக்கு மாற்றம் இல்லாமலுக்கு சபருடன் அந்த ஏழ்மையை கடந்துட்டாருண்டா அவர் ஏழ்மையிலே வெற்றி அடைந்துட்டார். பிறகெல்லாம் பார்க்கிறான், ஏழ்மையிலே வெற்றி அடைஞ்சிட்டார். இப்ப செல்வத்தில் வெற்றி அடைகிறாரா, அதுல தோல்வி அடைகிறாரா? இப்ப செல்வம் கிடைச்சா என்ன செய்யணும்? செல்வத்துடைய தீன் என்னன்னு பார்க்கணும். செல்வம் உள்ள மனிதன் எப்படி வாழணும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவர் செல்வத்துடைய தீனை தேடணும். அப்ப ஏழ்மையிலையும் வெற்றி அடைஞ்சிட்டார், செல்வத்திலையும் வெற்றி அடைஞ்சிட்டார், நோயிலையும் வெற்றி அடைகிறார், அவர் ஆரோக்கியத்திலையும் வெற்றி அடைகிறார். சில வெற்றியுடைய சபபு அல்லாஹ்வுடைய கட்டளைகள். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லா நிலைமைகளுக்கும் இருக்குது. எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதனால தேடி படிக்கணும். தான் இருக்கிற நிலைமையில எனக்குரிய அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தேடுறது, தேடணும் என்ற உணர்வு இருக்கிறது, அந்த தலப் இருக்கிறது, அது வாஜிப், ஒவ்வொரு கட்டாயம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஒவ்வொரு முஸ்லிமும் ஆண் பெண் எல்லார்ட்டையும் தேட்டம் இருக்கணும், கட்டாயம் இருக்க வேண்டிய உண்டு. என்ன தேட்டம்? தீனை தேடுறது. எனக்குரிய தீன் என்ன? எனக்குரிய தீன் என்ன கருத்து என்ன? எனக்கு இப்பே நிலைமைக்குரிய வெற்றி என்ன? நான் இருக்கிற இப்பே நிலைமைக்கு வெற்றி என்ன? ஏன் இந்த நிலை மொத்தம் வைத்தாண்டா தோல்வி அடைஞ்ச நிலை மொத்தம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம இந்த நிலைமை கழியும் என்றா இந்த நிலைமையை மூத்து எனக்கு தோல்வியை கொண்டு வந்துடும். அந்த தோல்வி என்ன? வாழ்க்கையுடைய தோல்வியா பேசிடும். சரி, வாழ்க்கையுடைய தோல்விக்கு என்ன நஷ்டம்? மறுமையே நஷ்டமாகிறது, நிரந்தரம் நஷ்டமாகிறது. அது உலகத்தில் கண்ணுக்கு காட்டேலாது. உலகத்தில் மனிதனுக்கு தீன் வந்தா வார வெற்றி என்ன, தீன் பரிவான வார தோல்வி என்ன, இதை கண்ணு காட்டேலாது. புத்தியால யோசிச்சு படவும் மாட்டாது. இது கண்ணுடையும் சம்பந்தம் இல்லை, மூளையுடையும் சம்பந்தம் இல்லை. எதனால மூலசாலியெல்லாம் ஏமாந்து போயிருக்கிறாங்க, தலையை போட்டு பார்க்குறாங்க, படல விட்டு போட்டு போறாங்க. அவங்க வேற எங்கே வெற்றியை தேடுறாங்க, தலைக்கு படக்கூடிய வெற்றி. இந்த வெற்றி தலைக்கு படாது, கண்ணுக்கும் படாது. எங்க படும்? சரி, கல்புக்கு படும். கல்பு மூடப்பட்டிருந்தா அவ கல்புக்கும் படல. கண்ணுக்கு படாது, மூளைக்கு படாது, பட வேண்டிய இடம் கல்பு, அது மூடி கிடக்கு. அப்ப ஆளுக்கே படாது. ஆளுக்கே படாட்டி என்ன நடக்கும்? அவர் வெற்றின்ற எண்ணத்தையோ வச்சு கொண்டு போவார். வெற்றின்ற எண்ணென்று விளங்காட்டி என்ன செய்வார்? ஏதோ ஒன்று அவர் புத்திக்கு படுறோன்னு யூகித்து கொண்டு போவார். இல்முல வந்த வெற்றி அல்ல, அவருடைய வன்னில வந்த வெற்றி. உறுதியான அறிவுல வந்த வெற்றி அல்ல, அவருடைய யூகத்தில் வந்த வெற்றி. இப்ப இதுதான் வெற்றியா இருக்குமாக்கும் என்று யோசிச்சு கொண்டு வர்றார். எப்படி யோசிப்பாங்க மக்கள்? உலகம் தோற பார்க்க போவாங்க. மக்கள் எங்க அடிச்சுருந்து போய்கொண்டிருக்கிறாங்க, இவ்வளவு வேகமா வெற்றியை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறாங்க போல விளங்குது. நாங்களும் ஓடு கொண்டு போய்கொண்டிருப்பாங்க. உலகம் ஒரு வேகமா போய்கொண்டிருக்கிறாங்க. உலகம் மக்கள் பிஸி, டைம் இல்லை. ஏன் ஓடிக்கொண்டிருக்க? எங்க ஓடுறாங்க, எங்க ஓடுறாங்கன்னு தெரியாது. ஆனா நாங்க யூகிக்கிறோம் வெற்றியை நோக்கி தான் ஓடுறாங்க போல. அங்கதான் வெற்றி இருக்குமாக்கும். நாங்களும் சேர்ந்து ஓடுவோம் தான் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடுறாக்குன்னு வெற்றியை காணவும் இல்லை, அவங்க வெற்றியை அவங்களை உறுதிப்படுத்தவும் இல்லை. எண்ணத்தில வெற்றியை எண்ணிக்கொண்டு போகின்றார்கள். முஸ்லிம்களும் அப்படிதான் எண்ணிக்கொண்டு போறாங்க. ஏன் முஸ்லிம்கள் என்றார்கள்? ஏனென்றாங்கன்னா அந்த கல்புல தீன் படுவதில்லை. முஸ்லிம்களை கல்புல தீன் படுவதில்லை, தீன் சொல்லுகிற வெற்றி படுவதில்லை. அதனால வெற்றியில ஒன்றும் கனவே இல்லை, யூகத்தில் மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. சில ஷரியத்தில் தீன்ல வெற்றி இருக்கின்ற விடயம் ரெண்டு கட்டங்களில் விளங்கும். ஒன்று யக்கீன் கிடைச்சா விளங்கும். ஈமான்ல யக்கீன் எப்ப கிடைக்குதோ, ஓ சரி தீன்ல வெற்றி என்றது விளங்கும். அடுத்தது யக்கீன் என்று பெயர் சொல்லப்பட்ட, குர்ஆன்ல யக்கீன் என்று பெயர் சொல்லப்பட்ட வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், நீ அல்லாஹ் வணங்குங்க எதுவரையும், யக்கீன் வரையும். என்ன யக்கீன்? மௌத். அந்த மௌத் வந்தா விளங்கும். ரெண்டுக்கு பேர் யக்கீன் தான்.
ஈமானுடைய யகீன் வந்தா விளங்கும். ஓ இதுதான் வெற்றி, மற்ற எல்லாம் தோல்வி ஏமாற்றம். ஈமானுடைய யகீன் வந்தா விளங்கும். வாழ்க்கையில் உள்ள யகீனான விஷயம் மௌத்து வந்தா விளங்கும். ரெண்டும் தான் இந்த தீன்ல வெற்றி இருக்குது. தீன் சொன்ன வெற்றி தான் வெற்றி என்றது விளங்கும். வேற எங்கேயும் விளங்காது. இது ஸ்கூல்ல விளங்காது, யூனிவர்சிட்டியில விளங்காது, இது பஜாரை பார்த்து விளங்காது. இது விளங்குறது ஆக்களை பார்த்து விளங்காது. தொழுறால பார்த்து வெற்றி அடைஞ்சாரா விளங்குமா? தொழுறால பார்த்து விளங்காது. ஜமாத்துல ஊரால பார்த்து அப்படியும் விளங்காது, பார்த்து விளங்காது. இவர் யக்கீன் வந்தா விளங்கும். கல்புல யக்கீன் வந்தா விளங்கும், தெளிவா விளங்கும். இதுதான் வெற்றி. சில அந்த விளக்கம் இருக்குது. யக்கீன் வந்தா மக்களுக்கு விளங்குறது, தீன் தான் வெற்றி என்று விளங்குறது சிலது உறுதியான விளக்கமா இருக்கும். சஹாபாக்கள் எப்படி விளங்கினா தடுமாறல்ல. நிலைமைகள் முட்டுகின்ற போது, மோதுகின்ற போது, குழப்புகின்ற பொழுது குழம்பல்ல, உறுதியா இருந்தாங்க. எதிரியினால குத்தப்பட்டு ஷஹீதாரார் சஹாபி. என்ன சொல்லிட்டு போறார்? குத்தப்பட்டாச்சு, ஆல் மௌத்து, பிறக்கிறாருண்டா எல்லாத்தையுமே இழக்கிறார். அப்ப என்ன சொல்லணும்? மாட்டிக்கொண்டேன், நானா இழந்துட்டேன். இல்ல அவர் சொன்னார், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, நான் கஅபாவுடைய நாயனின் சத்தியமாக தோல்வி அல்ல, இலக்கல்ல, வெற்றி அடைஞ்சுதான் போறேன்னு சொன்னார். யக்கீன் கிடைச்சிச்சு, வெற்றியை கண்டுட்டாங்க. அதனால பிறகு நிலைமைகள் குழம்பினாலும் தடுமாறல. முனாஃபிக்கள் நிலைமை தடுமாறக்கல, நிலைமைகள் குழம்பக்கல, பேச்சு மாறிட்டான். அவங்க மாறி பேசினாங்க. ஹைபர்ல நிலைமை குழம்புது, நிலைமைகள் மாற்றம் அமையுது. முனாஃபிகன் சொல்றாங்க, மா வாதன் அல்லாஹ் ரசூலுஹு இல்லா உரூரா, அல்லாஹ் ரசூலுங்களை ஏமாத்தி போட்டாங்கன்னு சொன்னாங்க. வெற்றின்றத அப்படியே இழந்துட்டாங்க. இதுல வெற்றி இல்லை, போய் ஏமாத்தும். அதே நிலையில மூமின்கள் சொன்னாங்க, மா வாதன் அல்லாஹ் ரசூலுஹு இல்லா ஹக்கா, அல்லாஹ் ரசூலுஹு ஹக்குத்தான் சொன்னாங்க. அவங்க கல்புடைய யக்கீனை கொண்டு விளங்கினாங்க. இவங்க கல்பு மூடப்பட்டார்கள். முனாஃபிக்கள் கல்பு திறக்கல்ல, கல்பு இருட்டு. அதனால சும்மா யூகத்துல வந்தாங்க. நிலைமை மாறக்கல, யூகமெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. சந்தேகம் வருது, தீன்ல சந்தேகம் வருது. சில தீன்ல சந்தேகம் கிடையாது, லா ரைப ஃபீ, இதுல சந்தேகம் இல்லை. சந்தேகப்படுகிற ஆளுக்கு தீனும் இல்லை. அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு. தீன் யாருக்கு தீன்? தீன்ல உண்மையாளர்கள் யார்? அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்வாங்க. சும்மலம் யர்தாபு, பிறகு சந்தேகம் வரக்கூடாது. ஏன் தீன்ல சந்தேகம் இல்லை, இதெல்லாம் ஹக்கு, உறுதியான முடிவு அல்லாஹ்வுடைய. இது காலமானத்தான மாத்துறது இல்லை, இடத்தை பார்த்து மாத்துறது இல்லை, சந்தர்ப்பத்தை பார்த்து மாத்துறது இல்லை. இதுல ஒன்றுமே மாறாது. அதனால சந்தேகம் கிடையாது தீனில. அதே போல சந்தேகப்படுறாளுக்கும் தீன் கிடையாது. சந்தேகத்துள்ளாக்கள் தீனை பறி கொடுத்துருவாங்க. நிலைமை பாரமா வரக்கல தீனை கைவிட்டுருவாங்க. சொல்லுவாங்க, இப்போ கொஞ்சம் தொலை கிடைக்கலன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பிஸி ஆயிட்டு தொலை கிடைக்கல. ஏன் தொலை கிடைக்கல? அவங்க உறுதியா தீனை பிடிக்கல. அதனால நிலைமை கொஞ்சம் பாரமா வரக்கல கைவிட்டுட்டாங்க. குர்ஆன் ஓத கிடைக்குது இல்ல, திக்ர் செய்ய கிடைக்குது இல்ல, கடைசியில ஷரியத்தும் கிடைக்காம போகுது. ஹராம் தான் என்ன செய்யற, மாட்டிக்கொண்டேமேன்னு சொல்லுவாங்க. ஷரியத்தும் அப்படி சுன்னத்தும் பறி போகுது. சுன்னத்தெல்லாம் இங்க கொஞ்சம் கஷ்டம் விட்டுட்டான். சந்தேகத்தில் தீன் எடுக்கிறார்கள், தீன் பறி வைத்திரும். உலகத்தில் சின்ன சின்ன சிக்கலுக்கு தீன் பறி போகுதுண்டா, சக்ராத்துல வரக்கூடிய பாலம் முழு உலக வாழ்க்கையுடைய சகல விதமான ஃபித்னாக்களுடைய கூட்டு மொத்தமா இருக்கும். அங்க என்ன தீன் மிஞ்ச போகுது? எல்லாத்தையும் மொத்தமா இழந்துட்டு போயிட்டுருவார். யாருக்கும் தெரியாது இழந்து போறது. கபூர்ல அந்த எலும்புக்கெல்லாம் விளங்கும். ஓ, நாங்க இதை குளிப்பாட்டினோம், கவனிட்டோம், இவரை தொழுவிச்சோம், துவா ஓதினோம், 6 பேர்ல யாசின் ஓதினோம். ஆனா இவர் அடுத்த சைட் போறாரே, இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்து போனாரு, எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். சில தீன்ல சந்தேகம் தீனை பறி வைத்திரும். அதனால தீன்ல உறுதி ஏற்படும். தீன்ல உறுதி, யக்கீன். சஹாபாக்கள் தீனை கொடுத்தாங்க, உறுதியா கொடுத்தாங்க. சொன்னாங்க,
நீங்க துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் நெருப்பிலிட்டு பொசிக்கப்பட்டாலும் மாறு செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க. வெட்டினா வெட்டுப்பட்டு போடும், நெருப்புல விடாலும் பொசிக்கலாம் பரவாயில்ல, ஆனா இது விட மாட்டேன். சாபாக்கு உள்ளத்துல பதிஞ்சிட்டு நபி ஸல்லல்லாஹு எப்படி சொன்னாங்க, சாபி எப்படி சொல்றாங்க, லஸ்து பாலிஹி நகுத்தல் முஸ்லிமா ஃபி ஐயி ஷிக்கின் கான லில்லாஹி மக்தலி. நான் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட நிலையில், இஸ்லாம் பறிபோம் இல்லை, குறையல்ல, இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட நிலையில் என்ன துண்டு துண்டாக வெட்டினாலும் பரவாயில்லை, நான் கவலைப்பட மாட்டேன். இது கவலைப்படுற விஷயம் இல்லை. எது ஆசன தொழுகதானே மிஸ் ஆகனே, கவலைப்பட தேவையில்லை. இந்த வேலை நடந்துட்டு தானே சொல்லுவோம். இடைவேச்சில் உள்ளது தொழுகதானே மிஸ் ஆகுனது, வாகனம் மிஸ் ஆகலையே, சாமான் கொடுத்தாச்சியானே, செக் கிடைக்குதானே, சரி தொழுகதானே, கலா தொழுட்டு வாங்க சொல்லுவோம். தொழுது உலகம் இந்த கடை விஷயம் சரிதானே, இந்த காசு விஷயம் சரிதானே, அதெல்லாம் சரி, பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, தொழுக தவறி போனது பரவாயில்லை. சஹாபி சொன்னார், உயிர் போனது பரவாயில்லை. சரி, எவ்வளவு வித்தியாசம், எங்க இருந்து பேசுறோம், ரெண்டு பேச்சும் இஸ்லாத்தெல்லாம் பேசுறோம், நாங்க பேசுறோம், அவங்க பேசினாங்க, நாங்க பேசல என்று அப்படி நிலைமை வந்தா எப்படி பேசுவோம் யோசிச்சு பார்ப்போம். பெருமாமாக்கு பேசிட்டாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, உயிர் போனது பரவாயில்ல, வெட்டப்பட்டா பரவாயில்ல. ஏன் பரவாயில்ல, இஸ்லாம் இருக்கு, இஸ்லாத்துல குறைவு ஏற்படல. அதனால இத்தக்கலத்துல எனக்கு எங்கதான் வெட்டி வீழ்த்தினாலும் பரவாயில்லைன்னு சொன்னான். அது கவலைப்படுற விஷயம் இல்லை, சொத்து போறது கவலைப்படுற விஷயம் இல்லை, உயிர் போறது கவலைப்படுற விஷயம் இல்லை, கொல்லப்படுறது கவலைப்படுற விஷயம் இல்லை. எது கவலைப்படணும், என்னுடைய இஸ்லாத்துக்கு ஆபத்து கவலைப்படணும். அது உமரத்துல கடிதம் எழுதுறாங்க, யுத்த பட்டாளத்துக்கு, காலித் பின் வலீதுடைய தலைமையில் போன யுத்த பட்டாளத்துக்கு தளபதி கடிதம் எழுதுறாங்க. எப்படி எழுதணும், தந்திரமாக எதிரிகளை முறியடித்து எப்படி பட்டாளத்தை நடத்த இயலுமோ அவைகளை சொல்லித்தான் எழுதணும். இல்ல அப்படி செய்வார், அது தெரியும். உமரத்துல எழுதின கடிதம் என்னென்றா, எதிரிகளுடைய புறத்திலிருந்து தாக்குதல் வந்து அதனால உங்கள ஒருவர் கொல்லப்படுவதை விடவும், அது எவ்வளவு கவலையோ, அதை விடவும் உங்களுடைய பட்டாளத்திலிருந்து ஒருவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அதனால அல்லாஹ்வுடைய கோப பார்வை உங்கள் மீது இறங்குவதை பயப்படுங்க சொன்னாங்க. படையணியில படை வீரர் கொல்லப்படுறது எவ்வளவு பாரதூரமான விஷயம், எவ்வளவு பாதுகாக்கணும், எவ்வளவு கண்காணிப்பா இருக்கணும் சொன்னாங்க. அப்படிதான் இருக்கணும், ஆனா அதை விடவும் கண்காணிப்பு, இது தவறிப்படாமல் பரவாயில்லை, அவரால் ஷஹீதா போவார், அதை விடவும் கண்காணிக்கிற விஷயம்தான் உங்களை ஏதாவது தவறு நடந்து அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குவதை பயப்படுங்கள். நாங்க மாறிதான் யோசிப்போம், எங்களுக்குள்ள ஹராம் நடந்தா பரவாயில்ல, அவனுகளை விடப்படான்னு சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள ஹராம் நடந்தா பரவாயில்ல. சரி, அதனால ஈமான்ல உறுதி எப்ப மக்களுக்கு வருதோ இஸ்லாம் விளங்கும், முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் விளங்கும். இஸ்லாம் விளங்காத முஸ்லீம்கள் சில தலகளா இஸ்லாத்தை விளங்கியிருக்கிறாங்க. ஏன், விளங்கக்கூடிய வெளிச்சம் இல்லை. என்ன வெளிச்சம், தான் கல்வுடைய வெளிச்சம், அதுதான் ஹிதாயத்னு சொல்றது. சில இந்த ஹிதாயத் அல்லாஹ் தான் தரணும், வேற யாரும் கொடுக்க இயலாது. சரி, அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான், முயற்சி செஞ்சா கொடுப்பான். யா இபாதி குல்லுக்கும் லால்லுன் இல்லாமன் ஹதைத்துஹு ஃபஸ்தஹ்துனி அஹ்திக்கும். அடியார்களே, நீங்க எல்லாருமே வழிகேட்டில் இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒன்றும் விளங்குறதுக்கு இல்லை, நான் யாருக்கு ஹிதாயத்தை கொடுத்தனோ விளக்கத்தை கொடுத்தேனோ அதை தவிர. எனவே ஃபஸ்தஹ்துனி, ஹிதாயத்தை தேடுங்க, இந்த கல்புடைய வெளிச்சத்தை தேடுங்க. தேடுறாக்களுக்கு எல்லா தரம் கொடுப்பான், தேடி அடைகிற விஷயம். தேட்டம் இல்லாதாக்களுக்கு சும்மா ஃப்ரீயா கிடைக்கிற சாமான் இல்லை, தேடி அடைய வேண்டியது. சில ஹிதாயத்தை தேடணும், ஹிதாயத் தேடணும், தேட வேண்டிய தேட்டத்தை உண்டாக்கணும். சில தமிழர்களுடைய உழைப்பு இதை தேடணும் என்ற தேட்டத்தை உம்மத்தில் உண்டாக்குறது தான். நாங்க தேடுவோம், மக்களுக்கு தேடணும் என்ற தேட்டத்தை உண்டாக்குவோம். நாங்கள் எல்லா வெளியாகிறோம், ஜில்லா 3 ஜில்லா வெளியாகிறோம், ஏன் தேட்டத்தோட ஹிதாயத்தை அடையணும் என்ற
அந்த அந்த தேட்டத்தில் வெளியாகிறோம். வெளியாகாத மக்கள்கிட்ட போய் ஏன் பேசுறோம்? நீங்க தேட்டத்தை உண்டாக்குறோம். நாங்க வெளியாகிறோம், இது அடைய நம்முடைய தேட்டத்தில் தேடுறோம். வெளியாகாம இல்ல ஆகாதாக்களுக்கு வீட்டுக்கு போய் கடைக்கு போய் பள்ளிக்கு போய் பேசுறோம், அவனோட தேட்டத்தை உண்டாக்குறோம். ஏதான் அல்லாஹ் சொன்னாங்க, தப்லீக் என்ன बेतलब लोगों के पास बेगर्ज होकर जाना, बेतलब लोगों के पास बेगर्ज होकर जाना. இதை தேடணும் என்ற தேட்டம் அறவே இல்லாமலுக்கு தேவையில்லை இருக்கிறாங்களே, அந்த மக்கள்கிட்ட போய் நாங்க எதையுமே எதிர்பார்க்காமலுக்கு முயற்சிக்கிறது. இதுக்கு பேர் தான் தப்லீக். தலபில்லாதாக்கிட்ட போய் தலப உண்டாக்குறது. தீன் தேவை, தேடுங்க, தீன தேடுங்கன்னு சொல்றது. நாங்க தீன தேடுவோம், வெளியாகி அவனை சொல்லுவோம் தேடுங்கன்னு சொல்லுவோம். ஆனா இல்லையா அவங்க ஒவ்வொரு மனிதர்களையும், அவர் பெரிய ஒரு ஆலிமா இருந்தாலும் சரி, அல்ஹம்து தெரியாத உம்மியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் இந்த தேட்டத்தின் பக்கம் திருப்பினாங்க. தேடுங்க, தீன தேடுங்க, வெளியாங்க, மக்கள்கிட்ட போய் தேட சொல்லுங்க, உட்கார்ந்து தேடி சொல்லுங்க. ஒரு நாள் அசர் தொலைக்கு பின்னால உட்கார்ந்து டீ குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மர்க்கஸில் மயிலாசிரமத்தில் உட்கார்ந்து நிற்கிறாங்க. சில உலமாக்கள் வந்து இருக்கிறாங்க மௌலானா சந்திக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் மயிலாசிரமத்தில் சொன்னாங்க, இந்த இருக்கிறார் இந்த மனிதர் மேவாச்சூரலை காட்டி, இவர்கிட்ட நான் அப்போது சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், போய் தப்லீக் செய்யுங்கன்னு சொன்னேன், போய் தப்லீக் செய்யுங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மௌலானா தப்லீக்னா என்னன்னு கேட்டார். தப்லீக் செய்ய எப்படின்னு கேட்கல, எப்படின்னு கேட்டா என்னென்று தெரியும், எப்படின்னு தெரியாது. ஆனா அப்படி அவருக்கு என்னன்னு கேட்டார். அப்படின்றவரு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, தப்லீக்னா என்னன்னு தெரியும் அவருக்கு. அவருக்கு தப்லீக் இல்லாசம் விளங்கப்படுத்துறாங்க. தப்லீக்னு சொன்னா மக்கள்கிட்ட போய் களிமா சொல்லி கொடுக்கறது, அதுதான் தப்லீக். அவருக்கு அதுதான் விளங்கும். அந்த ஆரம்ப கட்ட தப்லீகை சொன்னாங்க, மக்கள்கிட்ட போய் களிமா சொல்லி கொடுக்கறது, அது செய்யுங்க. அவர் சொன்னா மௌலானா எனக்கு களிமாவும் பூர்த்தியா தெரியாதேன்னு சொன்னார். அப்ப என்ன சொல்லணும்? அப்ப சரி எரி களிமா படிச்சுட்டு போகணும், அப்படிதான் சொல்லணும். சரி, இவரையும் மௌலானா விடல, இவரையும் உங்களுக்கு தப்லீக் செய்யலான்னு விடல. அவர் சொன்னார், அதுதான் சொல்றேன், நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு இத்தனை வயசாயிட்டு, அப்ப 50 வயசு இருக்கும், எனக்கு இத்தனை வயசாயிட்டு, நான் எனக்கு என்ன களிமா கூட தெரியாது, ஏனென்றா படிக்கல, படிக்காமலுக்கு தீன் வராது, அதனால படிப்போம் வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. உலமாக்கிட்ட சொன்னா உங்களோட இல்ம கொண்டு சொல்லுங்க, சொல்லி மக்களை கூப்பிடுங்க. இவர்கள் உங்களை ஜஹாலத்தை போய் சொல்லி மக்களை கூப்பிடுங்க. மடத்தனத்தையும் பாவிக்கணும். மடத்தனம் பாவிக்கணும், மடத்தனமான முறையில் செய்யறது இல்லை. நான் ஏன் மடையனா இருக்கிறேன்? தீன் விளங்காத ஜாஹிலா ஏன் இருக்கிறேன்? தீன படிக்கல. அவை படிக்கணும், படிக்காட்டி இப்படித்தான் நாங்க ஏமாந்து வைத்திருவோம். வாங்க படிப்போம், நானும் படிக்கணும், நீங்களும் படிக்கணும், வாங்கன்னு சொன்னா. உம்மத்தில் எந்த தரத்தில் உள்ள மனிதனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த தீன படிக்கணும் தேட்டம் உண்டாக்கப்படணும். எல்லா தரத்தில் உள்ள மக்களுக்கும் தீன படிக்கணும் படிக்கணும் தேட்டம் உண்டாகணும். சில இது உண்டாக்கப்படாதனால மக்கள் படிக்கணும் என்ற தலைப்பை வேற எங்கேயே போட்டுட்டாங்க. படிக்கிறது ஏராளமான சாமானிக்கு, அதில் படிக்கணும், அதான் படிப்புன்னு முடிவு எடுத்துட்டாங்க. கட்டாயம் படிக்க வேண்டியதை கைவிட்டதுனால, ஏன் கைவிட்டது? ஏன் படிக்கணும்னு தெரியாது. தீன படிக்க என்ன செய்ய? நான் தொழுகிறோம் தானே, நோன்பு பிடிக்கிறோம் தானே, போதும் அவ்வளவு. படிக்கிற என்ன? படிக்கிறது எவ்வளவு விஷயங்களா இருக்கின்ற உலகத்தில், அதெல்லாம் படிப்போம். தீன படிக்கிறது கைவிட்டாங்க. ஏன் கைவிட்டாங்க? தீன்ல என்ன விஷயம் படிக்கிறதுக்கு? படிக்க என்ன செய்ய? தீனுடைய லாபம் தெரியாம போயிடுது. தீன் மூலம் பயனடைகிற அந்த முறை மக்களுக்கு சொல்லப்படல. சில உலகத்தில் நாம் என்ன படித்தாலும், நேசரிலிருந்து தொடங்கி யூனிவர்சிட்டி வரை காட்டியும் படிக்கிறாங்க மக்கள். எல்லா படிப்புடையும் சுருக்கம் என்னென்றா, படைக்கப்பட்ட படைப்புகளை பயன்படுத்தி பயனடைகிறது எப்படி, அதுக்குள்ள எல்லாரும் படிச்சு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் இருக்கிற இவைகளை பயன்படுத்தி நாங்கள் உச்சக்கட்ட பயனடைகிறது எப்படி, வேற என்ன படிக்க போறோம்? அதான் படிக்கிறோம். படைப்புகள் பயனடைகிறது எப்படி, இந்த கடல் வளத்தை எப்படி பயன்படுத்துறது, மண் வளத்தை எப்படி பயன்படுத்துறது,
மனித வளத்தை எப்படி பயன்படுத்துறது, இப்படி என்னென்ன வளங்கள் இருக்கிறதோ படைப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி உச்சக்கட்ட பிரயோசனம் அடைகிறது. எப்படி 100 வருஷத்துக்கு முதல் அடையாத பிரயோசனம் இப்ப அடையப்படுது. படிக்கிறாங்க மக்கள். சில தீன்ல என்ன படிக்கிறது, சில தீன்ல அப்படி ஒன்றும் இல்லையா, அதனால படிக்காட்டியும் பரவாயில்ல விட்டாச்சு. சில தீன்ல என்ன படிப்பிக்கிறோம், என்ன படிக்கணும், என்ன படிப்பு இருக்குது. சில தீன்ல உள்ளது என்ன என்றா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி வரை போக இயலாது. எதுவரை அடையிறோமோ அதுவரையும் இல்முல கடைசி வரை போக இயலாது, ஈமான்ல கடைசி வரை போக இயலாது. நாங்க எவ்வளவு கிடைக்குதோ அது வரையும் எங்களுக்கு எவ்வளவு படிக்கிறோம். அந்த படிப்புடைய சுருக்கம் என்ன, படைத்த நாயன் யார் என்பதை விளங்கி ரப்புடைய தொடர்பை சீராக்கி அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலிருந்து பயனடைகிறது. படைத்த நாயனை விளங்கி விளங்குற அளவு தொடர்பு சீராகும், தொடர்பு சீராக பயனடைவார். படைத்த நாயனிலிருந்து பயனடைகிறது. அல்லாஹ்விடமிருந்து எப்படி பிரயோசனம் அடைகிறது. மக்கள் அப்படி ஒன்று இருக்காண்டு விளங்கல விட்டுட்டாங்க. ஆகவே படைக்கப்பட்ட படைப்புகளிலிருந்து பயனடைவோம், அதுதான் பயன். படைப்புகளிலிருந்து அடைகிற லாபம் தான் லாபம், அதுதான் பயன், அதுதான் பிரயோசனம். அதனால அதுதான் படிப்பு. ஆக படிப்போம். இது தெரியாதவன் படிப்பறிவு இல்லாதவன் முடிவெடுத்தாங்க. ஏன் பயனடைகிற அடுத்த லைன் சொல்லப்படல மக்களுக்கு, சொல்லப்படுகிறது. கொஞ்சம் பேர் தான் கேட்கிறாங்க, கேட்கிறாலும் கொஞ்சம் பேர் தான் விளங்குறாங்க, விலங்குலையும் கொஞ்சம் பேர் தான் செயல்படுறாங்க. என்ன விளங்கணும், இந்த தீனுடைய அறிவை படிச்சு, ஈமானுடைய அறிவை படிச்சு, இந்த இல்முடைய அறிவை, இந்த அமலுடைய அறிவை படிச்சு படைத்த நாயன் யார் என்பதை விளங்கி அந்த அல்லாஹ்வுடன் தொடர்பை சீராக்கி அங்கிருந்து பிரயோசனம் அடைகிறது. இதுதான் சஹாபாக்கள் படிச்சாங்க. சரி, அல்லாஹ் யாருன்றதை படிச்சாங்க. அல்லாஹ் யாருன்றது என்ன படிக்கிற, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அதில் முடிச்சிட்டோம். சரி, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அந்த முஷ்ரிக்களை நம்பிதான் இருந்தாங்க, காவிரிகள் நம்பிதான், அபூஜஹல் நம்பிதான். அல்லாஹ் மறக்கல அபூஜஹல். அபூஜஹல் பத்ர் யுத்தத்துக்கு வரக்கல யாருக்கு துவா செஞ்சது, காபத்துல்லாவுக்கு போய் சிலையை பிடிக்கல, காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து தான் துவா செஞ்சான். யாரு துவா செஞ்சது, லாத்துசாட்ட துவா செய்யல, அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சது. யாரெல்லாம் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது ஹக்கிண்டா சம்திர் அலைனா ஹிஜாரத்த மின ஸமா, யா அல்லாஹ் எங்கள் மீது கல்மாரி பொழிய வைக்கணும் நாசமாக்கிறது துவா செஞ்சுட்டு வந்தார். அபூஜஹல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் தான், அல்லாஹ் ஒரு இருக்கிறான்றது மறக்கல, அல்லாஹ் ஒரு இருக்கிறான் எல்லா காஃபிரும் நம்பித்தான் இருந்தாங்க. அப்துல்லான்னு பேர் வச்சாங்களே ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாலே, ரசூலோட அப்பா பேர் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. குர்ஆன் எல்லாம் சொல்லுறான், அவங்கள்ட்ட யார்கிட்ட, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதிகள், சஹாபாக்கள் யுத்தம் செய்றார்கள், அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. வலையின் சால்தவும் மன் ஹலக்க சமாவாத்தி வல்லார், வானம் பூமி எல்லாம் படிச்ச யாருன்னு கேட்டா தெய்வங்களை சொல்ல மாட்டாங்க, சத்தியமா சொல்லுவாங்க அவர் அல்லாஹ்வே தான் படைத்தான்னு சொல்லுவாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நம்பினார்கள், வானம் பூமி படைத்தது அல்லாஹ் என்று நம்பினார்கள். இப்ப என்ன நம்பல அவர்கள், அல்லாஹ்வை யார் என்று விளங்கல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்கள் அவங்க விளங்கிக் கொள்ளல, அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் படைத்தவன், பரிபாலிக்கிறவன், அனைத்தையும் தன்னுடைய கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறவன், அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் தனித்தவன், அவங்க இணைய கொண்டு போட்டுட்டாங்க. அதனால இந்த ஈமானுடைய தீனுடைய இல்மு என்ன சொல்லுதோ, அல்லாஹ்வை யார் என்று விளங்குங்கள், எப்படிப்பட்டவர்கள். இந்த ஈமானுடைய இல்மு படிக்கலாட்டி அல்லாஹ்வை தப்பு கணக்கு போட்டுருவாங்க, அல்லாஹ்வுடைய சக்தியை குறைவா மன்னிச்சிருவாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அவங்க போட்ட கணக்கு தவறி விட்டது, கணிப்பு குறைந்து விட்டது. ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை பற்றி இவருடைய எண்ணம் இருக்குது, இவங்க அல்லாஹ்வை இவங்க ஒரு குறுகிய வட்டத்தில் அடக்கிட்டாங்க. அல்லாஹ்னா யார், உலகத்தில் ஒவ்வொரு ஆளையும் சொல்லக்கில அவருடைய திறம், அவருடைய தன்மை, அவருடைய சக்தி, அவருடைய அதிகாரம் முன்ன நினைச்சுதானே. ஒரு போலீஸ் அவர்கிட்ட எவ்வளவு இருக்குது, என்ன செய்யலாம்,
வாகனம் ஓடி போகிற விசில் அடிக்க நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்? டிராபிக் போலீஸ் அவர்கிட்ட இவ்வளவு தரம் இருக்குது, இவ்வளவு அதிகாரம் இருக்குது, இவ்வளவு அவர்கிட்ட சட்டம் இருக்குது. விளங்கிட்டோம், யாருன்னு கண்டவன விளங்கிட்டோம். அதான் சொல்றோம், இந்த ரோட்டால போகண்டா ஹெல்மெட் இல்லாம போகலாது, இதால இதுக்கால போகலாம். டிராபிக் போலீஸை விளங்குறோம். ஜனாதிபதி சொன்ன உடனே விளங்குது, ஓ அவர் இப்படிப்பட்டவர், எவ்வளவு அவருடைய அதிகாரத்தின் எல்லை இதுவரை இருக்குது, அவருடைய பேச்சுடைய தரம் இவ்வளவு. மினிஸ்ட்ரி ஆர்டர் வந்து அந்த பேப்பரை மதிக்கிறோம், ஓ இதுடைய பாரம் இவ்வளவு விளங்குது. சில கோர்ட் முடிவுண்டா விளங்குறோம், இதனுடைய பாரம் என்ன, முடிவுடைய பாரம் என்ன, இதனுடைய தரம் என்ன. சும்மா கசக்கி வீசலாமா? போட்டுட்டு போவான்னு சொன்னா கட்டான், இவன் பேச்சுலாம் என்னதுக்கு சொல்ல இயலுமா? நீதிபதியும் மண்ணாங்கடியான்னு சொல்லுவாங்களா? சில மதிக்கிறோம், இதனுடைய பேச்சுடைய தரம் என்ன, இந்த பேப்பருடைய தரம் என்ன. சில குர்ஆனை எவ்வளவு மதிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பேச்சு மதிக்கிறோமா? அதாவது அல்லாஹ்வை மதித்த மதிப்பீடு தவறிவிட்டது. யார்கிட்டயாவது நான் சும்மா சாதாரண புழக்கத்தில் சொன்னா செய்யாத மாற்றிக்கொள்வான்னு சொன்னா யோசிப்பார், எங்க மாற்றுறது? போலீஸ்லயா இல்ல, இல்ல கோர்ட்லயா இல்ல, இமிகிரேஷன்ல இல்ல, எங்க மாற்றுறது? அல்லாஹ் கிட்ட மாட்டுவா. ஆனா சிரிப்பா வந்து எங்கிட்ட பேசி பாருங்க, மாட்டுவார், நீ பிடிபட்டுவா, மாட்டு போடுவா, செய்யாதேன்னு சொன்னா அவர் ரொம்ப கெடுவார். அங்க வர இல்ல, போலீஸ்ல இல்ல, கோர்ட்ல இல்ல, இமிகிரேஷன் இல்ல, அங்கெல்லாம் இல்ல. அப்ப எங்க அல்லாஹ் கிட்ட மாட்டுவா மாஸ்டர்னு சொன்னா அவரும் கூட்டாளியும் கைதடி சிரிப்பாங்க, வந்து போட்டுட்டு போவே பாருங்கன்னு சொல்லி. ஏதான சொல்ல கணக்கு போட்டாங்க, அல்லாஹ் பற்றி தப்பு கணக்கு போட்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் அல்லாஹ்வை பற்றிய மதிப்பீடு குறைஞ்சிச்சு. எவ்வளவு மதிக்கணும், எவ்வளவு உள்ளது? குறைஞ்சது. இதா அதுக்கிற அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்னு சொன்ன உடனே உள்ளத்துல திடுக்கம் ஏற்படணும், உள்ளத்துல தாக்கம் ஏற்படணும். அந்த அல்லாஹ் என்று சொன்னவன் சரி, அல்லாஹ்வுடைய பேரை உச்சரிக்கிறதே நாங்கள் சிம்பிள் ஆக்கிட்டோம். அது ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி தங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு விதத்துல ஒன்றுதான் அல்லாஹ் என்ற பேரை மகத்துவம் இல்லாமல் சிம்பிளா உச்சரிக்கிட்டு போறது. சொல்லக்களே கணக்கில்லை. சும்மா நாட்டு நடைமுறையை பாருங்க, சும்மா சொல்ல மாட்டேன் ஜனாதிபதி, மேன்மை தங்கிய ஜனாதிபதி சொல்வாரு, அந்த சொல்லு அதை அப்படி சொல்லணும்னு சொல்லி, கண்ணியமிக்க தலைவர் அப்படி சொல்லணும். இந்த சொல்லக்களே உள்ளத்துல படுகிறது. ஓ அல்லாஹ்னு சொல்லக்கிறோம் அப்படியே சும்மா சொல்லிட்டு போறோம். ஏதா முதலாக ஏற்பட்ட விதியத், அல்லாஹ்வுடைய பெயரை மகத்துவம் இல்லாமலுக்கு சும்மா உச்சரிக்கிட்டு போறது. சொல்லக்களே கணக்கில்லை, அல்லாஹ்வே கணக்கில்லாடி அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் கணக்கில்லை, அப்புறம் ஷரியத்தை கணக்கில்லை. ஷரியத் கணக்கில்லாடி சுன்னத்தை எங்க மதிப்பிருக்க போகுது? சில சுன்னத்தும் ஷரியத்து இல்லாம போனா அங்க இருக்கிற போற மைதானம் ஹலாக்குடைய மைதானம் தான். எங்களுடைய பாதுகாப்பு சுன்னத்தும் ஷரியத்தும் தான், துனியாவிலையும் தான் ஆகிரத்திலையும் தான். சரி, அதனால ஈமானுடைய உழைப்பு தேவையா இருக்குது. அதுதான் தப்லீகங்களை சொல்லுவது, ஈமானுக்கு பாடுபடுங்க, ஈமான உழைங்க. ஏன் ஈமானுடைய பலவீனம் இருக்குது, இதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆகப்பெரிய ஒரு நோய், ஆகப்பெரிய ஒரு ஆபத்து. முஸ்லிம்கள் ஏற்படுகிற ஆபத்து நாங்கள் ஆபத்தை எல்லாம் பட்டியலிடுவோம். நாட்டில் ஏற்பட்டிருக்கிற முஸ்லிம்களுடைய ஆபத்து என்ன? பெரிய ஒரு பட்டியல் சொல்லலாம். உலகளாவிய முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற ஆபத்து என்ன? பெரிய ஒரு பட்டியல் இருக்குது, சொல்லிக்கொண்டு போகலாம். முஸ்லிம்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில இது வெளியில விளங்கக்கூடியது, சில ஈமானுடைய கண்ணோட்டத்தில் வரக்கூடியது. ஆகப்பெரிய ஆபத்து முஸ்லிம்களுக்கு ஈமானுடைய வீழ்ச்சி. ஈமானுடைய பலவீனத்தில் இருந்துதான் எல்லா ஆபத்துடைய வாசல்களும் திறக்கப்பட்டது. என்னென்ன ஆபத்துடைய வாசல்கள் முஸ்லிம்களுக்கு இருக்குது, திறப்பட்டிருக்குது, திறந்து கொண்டு வருகிறது. எல்லா பக்கத்தாலையும் இந்த வாசல்கள் எல்லாம் திறந்து சாவியது. அதான் ஈமானுடைய பலவீனம். ஈமானுடைய பலவீனம் முஸ்லிம்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் ஆபத்துடைய கேவலத்துடைய வாசல்களை திறந்துவிடும். சில முஸ்லிம்களை ஏற்படுகிற ஆபத்துடைய கேவலத்துடைய வாசல்களை அடைக்கிறபடி திறந்ததை மூடிட்டா சரி. ஈமானுடைய பலவீனத்தை நீக்கினா எல்லா ஆபத்துடைய வாசலும் மூடப்பட்டு போயிடும். இது எங்கேயாவது பேசினா அவங்க சொல்லுவாங்க, அதை விடுங்க, இப்ப நிலைமைக்கு ஏதாவது அதை பேசுங்களேன்.
இப்பே சமூகத்திலே பிரச்சனை தீர்வின் அதை சொல்லுங்களேன், இதை விடுங்கன்னு சொல்லுவாங்க. அறிவாளிகள் சிந்தனையாளர் சபையில் இப்படி சொன்னா சொல்லும் சரிதான், அதை வைங்களேன், பிறகு பார்ப்போம். எப்ப பார்க்கறது? கபருக்கு போன போற பார்க்கறது, ஆள் அடக்கி போட்டு கபரில் உட்கார்ந்தா பார்க்கறது, எங்க பார்க்கறது? அதை பிறகு பார்ப்போம். இப்பே பிரச்சனை தீர்வு என்னன்னு சொல்லுவாங்க. தீர்வை தள்ளி போட்டு தீர்வு தர்றான் மக்கள். ஏனென்றா ஏன் அப்படி சொல்ல? அப்படி முஸ்லிம்கள மூளைகள் செலவு செய்யப்பட்டு விட்டது. முஸ்லிம்களுடைய வெற்றி அவங்களோட தீன்ல தான் இருக்குது என்பதை முஸ்லிம்களை விடவும் உறுதியாக யஹூதிகளுக்கு தெரியும். அதனால யஹூதிகள் முஸ்லிம்களுடைய மூளையை செலவு செய்துவிட்டார்கள். தீனுக்குள்ளே சிந்திக்க வேணாது, தீனுக்கு வெளியில சிந்திங்க. முஸ்லிம்கள் ஷரியத்துக்குள்ளே சிந்திக்க போனால், முஸ்லிம்கள் சுன்னத்துக்குள்ளே சிந்திக்க போனால், எங்கிட்ட விடுபட்ட ஷரியத்தது, விடுபட்ட சுன்னத்தது அப்படின்னு சிந்திக்க போனால் முஸ்லிம்களுடைய ஆபத்தின் கதவுகள்லாம் மூடப்பட்டுவிடும். அதனால அப்படி சிந்திக்க சரி வராது என்ற அமைப்புல முஸ்லிம்களுடைய மூளைகள் கழுவப்பட்டு விட்டது யஹூதியத்துடைய திட்டத்தினால். ஏன்னா முஸ்லிம்கள் தன்னுடைய சிந்தனை யஹூதியருக்கு ஈடுபட்டுட்டாங்க. கலிமா லா இலாஹ சொல்றாங்க, அதான் தொழுகிறாங்க, இஸ்லாம் தான் படிக்கிறாங்க, இஸ்லாத்துடைய கோஷம் தான் இருக்குது. ஆனா சிந்தனை யஹூதியருக்கு ஈடு வச்சாச்சு. என்ன சிந்தனை? இன்றைய பிரச்சனைக்கு தீர்வு ஷரியத் சுன்னத்துக்குள்ள பார்க்கப்படாது, சடவாதத்தில் பார்க்கணும். சடவாதத்தில் பாருங்க, மேற்கத்திய சிந்தனையில பாருங்க. சில தீர்வு இல்லாத இடத்துல தீர்வு தேர்றது என்ன வரும்? பிரச்சனையுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டு போகும். பிரச்சனை தீராத பிரச்சனை மாறும். சில தாவத்துடைய உழைப்பு, நுபுவத்துடைய உழைப்பு, நபிமாருடைய உழைப்பு. நபிமார்கள் அந்த காலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரையும் அனைத்து நபிமார்களும் சொன்னது பிரச்சனையை தீர்வு ஈமான் சாலிஹான தான். மூசா மக்கள் சொன்னாங்க, மூசாவை நீங்க வாரத்துக்கு முன்னாலே நாங்கள் சோதிக்கப்பட்டோம், வந்ததுக்கு பின்னாலேயும் நாங்கள் நோவிக்கப்படுகிறோம். நீங்க வாரத்துக்கு முன்னாலே எங்களுக்கு சோதனை, வந்ததுக்கு பின்னாலே சோதனை என்ன என்று அல்லாஹ் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நீங்க கோமுக்கு சொல்லுங்க, நீ வீட்டில் இருங்க, பிரச்சனை தீர்வு தெரியுமா? வஜஅலு புயூத்தக்கும் கைபிலா. பிரச்சனை தீர்வு வஜஅலு புயூத்தக்கும் கைபிலா. வீட்டில் நீங்க இபாதத் செய்யுங்க, கைபிலாவை முன்னோக்குங்க, அல்லாஹ் முன்னோக்குங்க, தொழுகை முன்னோக்குங்க, பிரச்சனை தீர்வு. மக்கள் சொல்லுவாங்க, மூசாவே நீங்க வந்தது பிறகு எங்களுக்கு இடைச்சம் இல்லை, எங்கேயும் வெட்டுறான், கொள்றான், எங்களை படி கேவலப்படுத்துறான். அல்லாஹ் நபி சொன்னது என்ன? மக்கள் சொல்லுங்க, இப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சா நடக்கும். ஆசா ரப்புக்கும் ஐயுஹ்லிக அதுவக்கும், ரப்பு அல்லாஹ் அவங்களுடைய விரோதிகளை அழிச்சிருவான், அவங்களுக்கு அவங்கள இருந்த மாத்தி தந்துடுவான். சில இது புத்திக்கப்படாது. நீங்க முழுக்க முழுக்க வாழ்க்கையை தீனுக்குள்ள கொண்டாங்க, எல்லா சத்தமும் அடங்கிடும் சொன்னா எப்படி அடங்க போகுது? அவன் அங்கிருந்து சத்தம் போடுறான், அவன் இங்கிருந்து சத்தம் போடுறான், அவன் அதை பாவிக்கிறான், அவன் இதை பாவிக்கிறான், இதுக்கு தீன் சரி வருமா? எப்படிதான் எங்க ஆட்கள் பேசுவாங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னா, நபியை சொல்லுங்க ஆட்களுக்கு இதான் செய்யுங்க. ரசூலுல்லாஹும் அதான் சொல்லப்படி. சில கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் திட்டம். சில திட்டம் மாறுந்த நபி ஒன்று வரணும். ஆகலாம் அது ரசூலுல்லாஹ் காலத்துல சரி, இந்த காலத்துல சரியா பார்த்தோம்டா, அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தது இந்த காலத்துல மாறுறது. வீடு மாறி இருக்குது, அந்த காலத்து வீடு சரி, இந்த காலத்து வீடு இது, வாகனம் மாறி இருக்குது, சாப்பாடு மாறி, உடுப்பு சில தீன் மாறல. தீன் மாறுனா நபி ஒன்று புதுசா வரணும். யாராவது அப்படி பேசுவாங்கன்னு சொன்னா அது அந்த காலத்துல சரி, இந்த காலத்துல ஏழு சொன்னா அவர் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நுபுவத்துவத்தை மறுக்கிற நிலைக்கு போயிட்டார்கள். அப்படி ஒண்ணு திட்டம் மாறுனா நபி ஒன்று வந்தா மாத்தணும், துனியாவை மாத்தலாம். வீட்டை மாத்தியாச்சு, வாகனத்தை மாத்தியாச்சு, ரோட்டை மாத்தியாச்சு. துனியா அது அவன் துனியாவுடைய சிந்தனை போக்குற துனியா மாறிக்கிட்டு போகும். தீன் எப்படி மாறுறது? தீன் மாத்திரம்னா நபி வரணும், வஹி வரணும். ரசூலுல்லாஹ் பின்னால் வஹி வந்துச்சா? நபி வந்தியா? இல்லையே. பார்த்தா விஷயம் அது மாற்ற இயலாது. மாற்றுகிற சிந்தனை சிந்திக்கிறார்கள், ஆபத்தில் இருக்கிறார்கள். என்ன ஆபத்தில் இருக்கிறார்கள்? நபி ஒன்று தேவைன்னு யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது சரி வராது, என்ன நபி ஒன்று தேவை என்று. ஈமானுடைய ஆபத்தில் அவனுடைய சிந்தனை ஷிர்க்குக்கு போய்விட்டது. நாவு மட்டும் தான் மிச்சமா இருக்கு. நாவாலையும் சொல்லிட்டாங்கன்னா இஸ்லாத்தோடய பேசிடுவாங்க, சிந்திக்கிறாங்க.
சிந்தனையுடைய தாக்கம். அதனால ஈமானுடைய சிந்தனை ஊட்டப்படுகிறது. உங்களுடைய சிந்தனை தூக்கி வீசிட்டு ஈமானுடைய சிந்தனை உண்டாக்குங்க. ஈமானுடைய சிந்தனை வரது ஈமானுடைய தாவத். ஈமானுடைய தாவத் ஒவ்வொரு நாளைக்கும் 2.5 மணி நேரம் ஈமானத்தை பேசி பேசி கேட்டு கேட்டு சிந்தனையை கழுவிடுங்க. இந்த அசுத்தமான சிந்தனை மூளையிலிருந்து அகற்றணும். சுத்தமான சிந்தனை வரணும். கல்வி வெளிச்சமாகும், மூளை வெளிச்சமாகும். அன்றைக்கு ரபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கு என்ன பேசினையோ அந்த பேச்சு தான் பேசணும். அது எதுவரை பேசணும்? ஏன்னா 1000 வருஷத்துல தானே பேசுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி விட சொல்லிட்டான். காவிரிகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு வகையான பேச்சுகள் பேசி பேசி சமாதானம் பேசினாங்க, சாட்டி சொன்னாங்க, பல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு பல வகையான பதில் சொன்னாங்க. ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னாங்க, வந்திருக்கிற தூதுக்குழுவை பார்த்து, குறைஷிகளை பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தாவத்துடைய அந்த உறுதிக்கு இவங்க முற்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு தான் எவ்வளவு உறுதியா இருக்கிறேன் என்றதை சொன்னாங்க. ஒரு உதாரணம், உங்களில் ஒருவர் அது பேசுறீங்களே, இந்த பேச்செல்லாம் உடை சொல்லி நீங்க எங்களுடைய தெய்வங்களை ஆபாஜிதாக்களுடைய மூதாருடைய விஷயங்களை நீங்க முற்றுங்க செய்றீங்க, மனம் நோகுது, அது வருது, ஆனால் விட்டுருங்களேன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் இதுல எவ்வளவு உறுதி தெரியுமா, உங்களில் ஒருவர் சூரியனுக்கு போய் சுவாலை தான் எடுத்து வந்தாலும் நான் இந்த பேச்சை மாற்றவேன். சூரியனுக்கு போய் சுவாலை எடுத்து வர்றது எவ்வளவு அந்த அந்த காலத்தில் சொன்னது எவ்வளவு பின்தங்கிய காலம், நவீன நாகரிகம் இல்லாத காலம், சயின்ஸ் டெக்னாலஜி தொடங்காத காலம். சொன்ன பதில் இருக்கிறது இன்றைய சயின்ஸ் டெக்னாலஜி காலத்தையும் தாண்டி போய் நிற்கிறது. விட எங்க போய் நிற்குது? இன்றைக்கு நீங்க எங்க போயிருக்கிறீங்க? சந்திர மண்டலத்துக்கு போய் மண் எடுத்து வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உலகத்தில் முன்னேற்றம், உலகத்துடைய பொது அறிவில் ஏற்பட்ட முன்னேற்றம், சயின்ஸில் ஏற்பட்ட முன்னேற்றம், டெக்னாலஜியில் வந்த முன்னேற்றம், எங்க போயிருச்சு மக்கள்? சந்திர மண்டலத்துக்கு போய் மண் எடுத்து வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திர மண்டலம் சொல்லல, சூரியனுக்கு போய். சூரியனுக்கு போனாலே முதல் தப்புவானா? சரி, அப்படித்தான் தப்பி வர அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய சயின்ஸ் முன்னேறிட்டு. அப்படி உங்களுடைய சயின்ஸ் எவ்வளவு முன்னேற்றம் என்றால் சூரியனுக்கு போய் சுடுபடாமல் வரலாம். அப்படி சாமான் கண்டுபிடிக்கிட்டாங்க. சும்மா வரல, சுபாலையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்ப அதுக்கு இப்ப சயின்ஸ் எவ்வளவு முன்னேறி இருக்குது? சந்திர மண்டலத்துக்கு போய் மண்ணெடுத்து வரலும் முன்னேறி இருக்குது. மனுஷன் உயிரிழத்து தப்பி வந்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது என்ன? சூரியனுக்கு போய் சுபாலை எடுத்து தப்பிட்டு வரணும். அப்படித்தான் நம்முடைய உலகம் போனாலும் இது மாறுற பேச்சு இல்லை. ஈமானுடைய தாவத் இது மாறுறதில்லை. மக்கள் இப்பயே தடுமாறுறாங்க. அண்டைய பேச்சு இன்றைய பேசலாம் மட்டும் தடுமாறுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பதில் இது இல்லை. அவங்களோட உலகம் இங்க இல்ல, அங்க போனாலும் சூரியனுக்கு போய் சுவாலை எடுத்து வந்தாலும் இதுதான் பேச்சு. சரி, அதனால பிரச்சனையை தீர்வு ஒரு அங்கஞ்செல்லாம் போய் தொட்டு ஆயுதத்து கொண்டும் இல்லை, இதுதான் தீர்வு. எங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றம் என்ன? வாழ்க்கை மாற்றம், ஷரியத்தையும் சுன்னத்தையும் சுமந்த வாழ்க்கை பெற வேணும். அப்ப என்ன தேடணும்? இருக்கு எங்களோட வாழ்க்கையில விடுபட்ட ஷரியத்தது, விடுபட்ட சுன்னத்தது தேடி பார்க்கணும். சரி, அதனால தேட வேண்டியது என்ன? எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு ஷரியத்து விடுபட்டு போயிட்டு. எப்படி தெரியும்? ஷரியத்தை படிச்சா விடுபட்டது விளங்கும், சுன்னத்தை படிச்சா விடுபட்டது விளங்கும். சில இதை கொண்டு வரணும், கொண்டு வரது முயற்சி செய்யணும். அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போறது. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போறது எங்களோட தீன வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு. சில வாழ்க்கையில கொண்டு வராத எவ்வளவு தீன் நாங்கள் படிச்சு வச்சிருக்கிறோம். தெரியும் என்ற அடிப்படையில் ஏராளமான தீன் இருக்குது. எனக்கும் தெரியும். யாருக்கு தஹஜ்ஜத்தோட தெரியாது? யாரு தெரிஞ்சாக்கள் எவ்வளவு பேர் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க? யாராவது சொல்லுவாங்களா, நாங்கள் எலும்புனதான் தஹஜ்ஜத், தொலை தெரியாத நான் திரும்பி படுத்துட்டேன் அப்படி எங்க ஆக்கள் இருக்குமா? தஹஜ்ஜத் கிளம்பி தொலை தெரியாதனால திரும்பி படுத்துது. சரி, தொலை தெரியும், ஆனால் எலும்புப்படுவதில்லை. எலும்புனாலும் தொழுபடுவதில்லை. சில திக்ர் தெரியாதனால செய்யாம இருக்கிறாங்களா? சுப்ஹான கலிமா பாடம் இல்லையா செய்யறதுக்கு? அஸ்தாஃபிருல்லாஹ் பாடம் இல்லையா? ஸலவாத் பாடம் இல்லையா? சில இது ஹராம் என்ற செய்தி எங்களுக்கு தெரியாதா? பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஹராம் என்றது பாடம் தெரியாதா? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சில தெரியும் என்ற தீன் ஏராளமாக இருக்குது. அப்ப என்ன என்ன வேணும்? இப்ப வாழ்க்கையாக மாற்றுறதுதான் தேவை. தீனை படிக்கிறதல்ல, தீனை வாழ்க்கையாக மாற்றுறது. சரி, வாழ்ந்த தீன் தான் எங்களுக்கு சொந்தம், வாழாத தீன் சொந்தம் இல்லை. படிச்ச அறிவெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இல்லை.
அதை வாழ்ந்த தீன் தான் எங்களுக்கு சொந்தம். வாழ்ந்த தீனங்களுக்கு மறுமையில கிடைத்தந்திருக்கும், வாழாத தீனங்களுக்கு பாதகமாக வரும். வாழ்க்கைக்கு பயன்படுத்தாத தீன் இருக்கிறே தெரியும், தெரியும் என்ற அடிக்க வைக்க தீன் இருக்கு, தெரியும், எனக்கு தெரியும், அதுவும் தெரியும், தெரியும் என்று வச்சிருக்கிறது, அது எங்களுக்கு பாதகம்தான். எனவே தீனங்களுக்கு சாதகமாக இருந்தால் வாழ்க்கையாக மாறணும். வாழ்வதுதான் தீன், பேசுவது தீன் அல்ல. வெறுமனே வாழாம பேசுவது தீன் அல்ல, வாழணும் என்பதற்காக பேசுறது தீன். வாழ்ந்து கொண்டு பேசணும், வாழணும் என்பதற்காக பேசணும், அது வரணும் என்பதற்காக பேசணும். சரி, அதுக்கு தான் அல்லாஹ் பாதையில் வெளியாகிறது ஒரு குர்பானி, தாவத், ஒரு முஜாஹதா, ஒரு சூழல் மாற்றம், சிந்தனை மாற்றம், பேச்சு மாற்றம், இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் போறோம். அல்லாஹ் பாதையில் சூழல் மாறுது. பள்ளியுடைய சூழல், தாவத்துடைய சூழல், தாலீமுடைய சூழல், சூழல் மாறுது. சூழல் மாறினா தான் பேச்சு மாறும். நான் பேச்ச மாத்திரம் அல்லாஹ் என்ன பேசணும், எதுக்கெல்லாம் பேசணும், இதுக்கு அங்கால பேசக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய செய்தியை பேசுங்க, அரசாங்கத்தை செய்தி பேசுறதில்ல, இங்க மீடியா செய்தி பேசுறதில்ல, வஹீயுடைய செய்தி பேசுறது. பேச்சு மாறியாச்சு, பேச்சுடைய மாற்றம். பேச்சு மாறினா சிந்தனை மாறிடும், யோசிப்பான். அப்ப என்ன செய்வோன்னு யோசிப்பான். ஓ, இதான் விஷயம், அப்ப என்ன செய்யறது, அப்படி சிந்தனை மாறினா வாழ்க்கை மாறும். இப்ப ஆள் மாறி வருவார், முடிவு இதே போல இதை விடுறது, இதே போல இதை செய்யறது. சரி, சூழலை மாற்றி, பேச்சை மாற்றி, சிந்தனையை மாற்றி, முடிவாக வாழ்க்கையை மாற்றுறது. இதுக்கு தான் சில்லா போறது, முனி சில்லா போறது. சும்மா சுத்திட்டு வர்றதுக்கு இல்லை, இதை மாத்திட்டு வர்றதுக்கு. எங்கேருந்து மாற விடுவதில்லை. ஏன் மாற விடுவதில்லை? எங்க சூழல் மாறல, பேச்சு மாறல. பள்ளிகளோட பேச்சு பேசும், பஜார் பண்ணி பேச்சு திடீர்னு மாறிடும், தலைகளாம் மாறிடும். ஓ, அதுவும் சரிதான்னு சொல்லுவோம். கேள்வி மாறிடும். பேச்சு மாறினா கேள்வி மாறணும். முழுக்க முழுக்க துனியா பத்தி கேட்டுக்கொண்டு தீனை பேசுறதுக்கு வராது. சஹாபாக்கு துனியாவுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களுடைய மகத்துவத்தை காதை செவிடாக்குனாங்க. இதனால் அல்லாஹ்வுடைய மகத்துவத்துக்கு வாய் திறந்தது. அல்லாஹ் அல்லாதவருடைய மகத்துவத்துக்கு காதை திறந்துட்டா, எல்லாத்துக்கும் காது கொடுத்தா, சில தாவத்துக்கு இவர் ஊமையா பேசிடுவார். முஸ்லிமுக்கு ஈமான் பேசுகிறார், ஊமையா எல்லாம் பேசுவார். அல்லாஹ் பத்தி பேசுகிறாரு, ஆரத்தை பத்தி பேசுகிறார். எங்க மேடையிலே அல்ல, மனைவிக்கு முன்னாலே பேசுகிறாரு, மகனுக்கு பேசுகிறாரு. முழுக்க முழுக்க எப்படி தொழில், எப்படி முன்னேற்றம், எப்படி கல்வி, மகனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். மணித்தியால கணக்கில் தொழுகையை பத்தி பேசுறதுக்கு வாப்பா ஊமையாகிட்டான். ஏன்? ஒரு காதுக்குள்ள விழுந்ததெல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேச்சு. அதனால தாவத்துக்கு வாய் ஊமையா பேசுறோம், பேச்சு வராது, பேச மாட்டாங்க மக்கள். சரி, அதனாலதான் தாவத்தை தாங்கமா இருக்கிறே என்னது, அதான் அது பூர்த்தியான தாவத். அல்லாஹ் அக்பர் ஆரம்பிக்குது, அதை திருப்பி திருப்பி சொல்லுகிறோம். ஒரு தரம் அல்லாஹ் அக்பர் சொல்லல, பல தடவை. பூர்த்தியான தாவத், அல்லாஹ்வுடைய மகத்துவம் பேசுறதுதான் தாவத். அது பேசுறதுல எப்படி பேசுறார், அதான் எப்படி சொல்லுகிறார், தன்னை செவிடாக்கி கொண்டு பேசுகிறார். அதான காதை வைக்கிறது. அதான் சொல்லுங்கள, விரல் காதுக்குள்ள போறேன். ஏன்? அல்லாஹ்வுடைய மகத்துவம் பேச போறேன், வேற பேச்சு கேட்கலாது. வேற பேச்சுக்களை காது செவிடானாத்தான் அல்லாஹ்வுடைய மகத்துவத்துடைய தாவத் தைரியமா சொல்லலாம். எல்லா பலாய் முசீபத்தையும் காதுக்குள்ள போட்டா அல்லாஹ் இந்த நாவை ஊமையாக்கிடுவான், அல்லாஹ் பத்தி பேசவானான்னு சொல்லி பேச்சு வராது. தெரியும் தான், பேச இயலாது, வாய் ஊமையா பேசுறான். சில சஹாபாக்கள் பாத்திலான பேச்சுக்களுக்கு தங்கள் செவிடாக்கினாங்க, தாவத் உறுதியா இருந்தது. அப்படி ஒரு ஆள் சார்பாக உலகம் முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறது. ஹபீபுன் ஸைத் எழுதவர்களை பொய் நபிக்கு அனுப்பப்பட்டது தாவத்துக்காக வேண்டி. போய் தாவத் கொடுத்தார். அவன் சொன்னான், அத்தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ், நானும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நீ சாட்சி சொல்லேன்னு சொல்லி. அங்கால முகமது நபி, இங்கால நான் நபி சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துல பங்கு போடுறான். சில இந்த பேச்சை கேட்டு ஹபீபுன் ஸைத் எழுதவங்க, இது பிழையே, இது பொய்யே, இது தவறேன்னு சொல்லல. அந்த அளவு அவங்க இடம் கொடுக்கல. அவன் சொன்னாங்க இன்னசி உதினைய சமமும், ரெண்டு காதும் செவிடின்னு சொன்னாங்க. ரெண்டு காதும் செவிடின்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் பேசினதான் ரெண்டு பேரும், இப்ப சொன்னா இப்ப செவிடி என்ற காதுன்னு சொன்னான். ஆனா விளங்கிட்டு எப்படி பதில் வெட்டைக்கு நான் கையிலிருந்து வெட்டப்பட்டது கலந்துச்சு. இப்ப சொல்லுவாபம் அத்தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், இன்னசி உதினைய சமமும்,
செவிடு காதுன்னு சொன்னான். அடுத்த கையை வெட்ட சொன்னான். அடுத்த கால் அதே கேள்வி 14 கிரமம். ஏன் அப்படி சொன்னா, இவன் பேச்சை கேட்டு இந்த பேச்சை காதுக்குள்ள போட்டு கேட்டு அதை மூளைக்கு அனுப்பி சிந்திச்சு கல்புக்கு இறக்கி ஓ பாத்தில் என்று சொல்லுற அளவுக்கு அவங்க இடம் கொடுக்கல. காது கேட்க மாட்டேன். நாங்க அதையும் கேட்போமே இதையும் கேட்போம், எல்லா பலாயும் கேட்டு போட்டு அதை மூளை போட்டு மூளையை குழப்பி கல்வை இருட்டாக்கி உள்ளதை இல்லாமக்கி தடுமாறிக்கொண்டு தெரிகிற நிலைமை சில இது தாயாக இயலாது. இவரை ஊமையா தான் இருப்பாரு. எல்லாம் சரிதான், நான் ஒன்றும் பேச மாட்டேன், சும்மா இருக்காச்சு. பாத்தியம் தேவையும் பிறந்த காதை கொடுக்குறேன். சாபல் காது செவிடாக்கினாங்க, வாய் ஊமையாக இல்ல. அவர் மௌத்து உலகம் முழுக்க அவருடைய நாவுக்கு பகரமாக அல்ல நாவுகளே பேச வச்சு விட்டார். அவருடைய நாவு மட்டுமில்ல, அவருடைய நாவு பேய்த்து அந்த நாவுக்கு பகரமாக கோடிக்கணக்கான நாவுகள் ஹபீப் பின் ஸைதுடைய அந்த தாவத்தை உலகத்தில் திரைத்துவப்படுத்திக் கொண்டிருக்கு. சரி, அதனால எங்களுடைய காதுடைய பேச்ச மாத்தணும். அதெல்லாம் 4 மணி நேரம் தாலிமே கேளுங்க. 4-5 மணி நேரம் பாத்தியில கேட்டு நாசமா போயிட்டு இதனால உட்கார்ந்து 4 மணி நேரம் சத்தத்தான் கேட்கிறது, வேற ஒன்றும் கேட்கறது இல்லை. 4 மணி நேரம் தாழையும் 1 மணி நேரம் பயான் 5-6 மணி நேரம் இதையே கேட்டு காது சுத்தமாக்குறது. காது சுத்தமானதான் வாய்க்குள்ள 5 நிமிஷமாவது தாவத்து வரும். 5-6 மணி நேரம் காதுக்குள்ள ஹக்கு போனாதான் 5 நிமிஷமாவது எழும்பி நின்று தைரியமா அவர் ஏழாம் பண்ணுவார். எல்லாத்தையும் நாவு வராது. சில தபிலிக் அதுக்கு தான் செய்யறது. அல்லாட அதை வெளியாகி போய் எங்களை சுத்தம் பண்ணிக்கிறது. காதை சுத்தம் பண்ணி, பார்வையை சுத்தம் பண்ணி, நாவுக்கு சுத்தம் பண்ணி, சிந்தனையை கழுவி புதிய ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவது. எனக்கு தெரியும் எல்லாம் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு ஏமாறுறது இல்லை, எனக்கு வாழ தெரியும் என்று வாழ்ந்து காட்டுறது. யாரு காட்டுறது? அல்லாஹ் காட்டுறது. சில இதை நோக்கித்தான் தாவத்தில் அழைப்பு செய்யப்படுது. சில இது இந்த மாற்றம் இருக்குது. ஒரு கட்டிடத்துடைய மாற்றம் 5 நிமிஷம் பெயிண்ட் அடிச்சாச்சு, கட்டி உடைச்சுப்பட்டு கட்டியாச்சு. சரி, வாழ்க்கையுடைய மாற்றம் இருக்குது. சும்மா ஒரு 5 நிமிஷத்துல நடக்காது. சிந்தனை மாறுறது, பேச்சு மாறுறது, இதெல்லாம் சும்மா மாறாது. சில இதுக்கு ஒரு பாரமான ஒரு உழைப்பு தேவை. அதுதான் முஜாஹதான்னு சொல்லுறோம். குர்பானி தாவத். சில வெறும் தாவத்தில் குர்பானி தாவத் அல்லாஹ் அறிமுகப்படுத்தியது குர்பானி தாவத் தான். எல்லா நபிமார்களும் தாயியா வந்தாங்க, தியாகிகளா வந்தாங்க. தாயியாகவும் தியாகியாகவும் இருந்தாங்க. குர்பானியும் தாவத்து. எல்லா சஹாபாக்களும் தாயிகளா இருந்தாங்க, தியாகிகளாக இருந்தாங்க. தியாகம் செய்யாத நபியும் கிடையாது, சஹாபியும் கிடையாது. அதனால இந்த தாவத்தும் குர்பானியும் உம்மத்தில் விடுபட்டு போய் என்னது சும்மா கஷ்டப்படுவான். சரி, அவன் எல்லாரும் தெரியும் தானே விஷயம், என்னது சொல்ல 2 பருவி என்னது சும்மா கஷ்டப்படுவான். குர்பானி வைத்து என்னத்தை சொல்ல எல்லாரும் தெரியும் தானே. தாவத் பருவி சும்மா பரிவான கதவு வாசல் வாங்க சொல்ல தெரியும் தானே, வருவாங்க தூரத்துக்கு. அவ தாவத் தேவையில்லை. ஹராமனானு தெரியும் தானே, என்னத்தை சொல்ல அவ தேவையில்லை. அப்படி தெரியும் தானே, என்னத்தை சொல்ல தாவத் பறி வைத்து சும்மா நாம கஷ்டப்படுவான். குர்பானி பறி வைத்து 2 பறி வைத்து பிறகு 3வது இவரது என்ன பறி போப்பது ஹக்கீகத், தீனுடைய ஹக்கீகத் பறி போப்பது பறி வைத்திரும். பிறகு எப்படி இருப்பார்? சடங்கு ரீதியான தீன்ல இருப்பார். சடங்காக இருக்கும். தொழுகை ஒரு சடங்கா பேய்த்திரும், நோம்பு ஹஜ்ஜி சடங்கா பேய்த்திரும். சடங்கா போனா என்ன செய்யும்? அந்த இபாதத்தை இவரை மாத்தாரு. பள்ளிக்கு வந்து தொழுது முடிக்கிட்டு போய் தான் ஹராம் செய்யறார். இஷா தொழுது மனுஷன் தான் போய் விட்ட போய் படம் பார்த்து கொண்டிருக்கிறார், மியூசிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். தொழுத மனுஷன் தான் பேங்கில் போய் வெட்டி எடுத்து கொண்டிருக்கிறார். ஹக்கீகத் பறி வைத்து அதனால தொழுகை சடங்கா பேத்து தொழுகை இவரை மாத்துதில்லை. வாழ்க்கையில தொழுகை மாத்தலாட்டி, வாழ்க்கையில நோம்பு இவரை மாத்தலாட்டி, வாழ்க்கையில ஹஜ்ஜை இவரை மாத்தலாட்டி என்ன செய்யும்? சக்ராத்தில் இவரை ஏமாற்றும். வாழ்க்கையை மாற்றாத இபாதத்துக்கள் சக்ராத்தில் ஏமாற்றும். ஏமாற்றம் அடைஞ்சு வைப்பார். இப்ப என்ன கேட்பார்? யா அல்லாஹ், இப்ப ஹக்கீகத்து போறேன், ரப்பி லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக் வஅகிமின ஸாலிஹ். யால இன்னும் கொஞ்சம் டைம் தான், கொஞ்சம் டைம். என்ன செய்ய போறேன்? 2 முடிவுகளை சொல்லுவார் ஒவ்வொரு பேரும். 2 முடிவு. ஃபஸத்தக் வஅகிமின ஸாலிஹின். என்ன செய்யணும், என்ன அடையணும். என்ன செய்ய போறா? தியாகம் செய்ய போறேன், இழக்க போறேன், கொடுக்க போறேன்.
என்ன அடைய போறா? வாக்கும் மினசாரி, தீன்தாரியாக போறேன். இரண்டையும் சக்ராத்துல ஒவ்வொரு ஏமாந்த மக்களும் சொல்வார்கள். சில அதுதான் தப்லீக் சொல்றது, நீங்க தியானம் செய்யுங்க, தீன்தாரியாகுங்க. அதான் சக்ராத்துல நாங்க சொல்ல போறோம். செய்யலாட்டி என்ன சொல்ல போறோம்? யாரா தியானம் செய்ய போறேன், தீன்தாரியா போறேன், அதுக்கு டைம் தாண்டி கேட்கிறோம். சக்ராத்துல சொல்லுவதை தான் தப்லீகில கடைசியில தஷ்கீலாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையின் முடிவில் ஏமாந்த மக்கள் ஒவ்வொருவர் என்ன சொல்ல இருக்கிறார்களோ அதைத்தான் தப்லீகுடைய பயானின் முடிவில் சொல்லப்படுகிறது. நீங்க ஒவ்வொரு வாழ்க்கையின் முடிவில் சொல்ல போறீங்களா அல்லது பயானின் முடிவில் சொல்ல போறீங்களா? ரெண்டில உண்டு. இல்ல நாங்க வாழ்ந்த கடைசியில சொல்லுவோமே எல்லா கிட்ட என்ன சொல்ல போறோம்? யாருக்கெல்லாம் தியானம் செய்ய போறேன், தீன்தாரியா போறேன், டைம் தான் நல்லா தரமாட்டான். இப்ப சொல்ல, இப்ப டைம் கொடுங்க. எங்களை பார்த்து தப்லீக் கேட்குது, நீ டைம் தாண்டு கேட்குது. தப்லீக் எங்களை பார்த்து கேட்குது, நீ டைம் தா. என்னதுக்கு? தியாகம் செய்யவும் தீன்தாரியாகவும். தப்லீக் எங்களை பார்த்து கேட்குது, நீ டைம் தா, தியாகம் செய்வதற்கும் தீன்தாரியாகட்டும். இதுக்கு பதில் சொல்லலையா? சக்ராத்தில் நீ சொல்ல போறாய், யா அல்லாஹ் டைம் தா. என்னதுக்கு? தியாகம் செய்வதற்காகவும் தீன்தாரியாக போறதுக்காண்டியும். சரி, அந்த ஏமாற்றமான நிலைமை வராமல் இருப்பதற்கு தான் அந்த சக்ராத்துல நாங்க அல்லாஹ் கிட்ட சொல்ல வேண்டியதை இப்ப நாங்க தப்லீக்ல முன் வைக்கிறது. என்ன முன் வைக்க போறோம்? நாம் டைம் தருகிறோம். என்னதுக்காக வேண்டி? தியாகத்துக்காக வேண்டியும் இழக்கிறோம். வாக்கும் மினசாலியின், தீன்தாரியாக போறோம். புதுசா தப்லீக்ல நுழைக்கல புதிய விதத்தில் இல்ல, சக்ராத்தை தான் முன்னு கொண்டு வந்து. இப்ப சக்ராத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதுதான் தப்லீகுடைய தஷ்கீல், வேற ஒன்றும் இல்லை. இல்ல நாங்க சக்கராத்துல வேற ரூட் அடங்கி போறோமா? சக்கராத்து இல்லாத வாழ்க்கையா எங்களுக்கு? அல்ல, அந்த பேச்ச சக்கராத்தை இணைச்சு வச்சிருக்கிறான். நீங்க தவறை நீங்க அங்க வருமீது இந்த வாழ்க்கையில தவற விட்டுட்டீங்கன்னா தியாகத்துக்கு ரெடி இல்ல, தீன்தாரியாக ரெடி இல்ல, தீன்தாரியாக ரெடி இல்ல, தியாகத்துக்கு ரெடி இல்ல. பிறகு இதை சக்கராத்துல இந்த வார்த்தை பார்த்து கொண்டிருக்கும். என்னதை பார்த்து கொண்டிருக்கும்? ரெண்டே சொல்லுவோம், யா அல்லாஹ் தியாகம் செய்ய போறேன், தீன்தாரியாக போறேன். வாக்கும் மினசாலிஹீன். சிந்தனை இப்ப உண்டாக்குறது. தியானம் செய்வோம், தீன்தாரியாக, வேறொன்றுக்கும் இல்லை. சக்ராத்துடைய சத்தத்தை தான் தஷ்கீலங்கள் நினைவூட்டுகிறது. சரி, சக்ராத் எப்ப வரும்? நாங்க சக்ராத்தை தூரத்துல, கண்ணு கட்டாத தூரத்துல வச்சிருக்கிறோம். நாங்க எப்ப மூத்தா போறோம்? இங்கேயோ தூரத்துல வச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்தை தூரத்துல வைக்கல. சாபியை பார்த்து சொன்னாங்க, இதா அஸ்பாத்த ஃபலா தந்திரில் மஸா வ இதா அம்சைத ஃபலா தந்திரில் சபா. காலை அடைஞ்சா மாலை எதிர்பார்க்கான, மாலை அடைஞ்சா காலை எதிர்பார்க்காதே. ஒரு நாள் கூட இல்லை உங்களோட வாழ்க்கை முடிய போகுது. காலையில மாலையில மௌத்தை எதிர்பாருங்க, இரவாயிட்டா காலையில மௌத்தை எதிர்பாருங்க. சாபிக்கு சொன்னது. நபி ஸல்லல்லாஹு தனக்கு அதை விடவும் கிட்ட சலாம் எடுக்கிறேன், அடுத்த சலாத்துக்கு உறுதி இல்லை, கவலத்தை உயர்த்துகிறேன், விழுங்குவது உறுதி இல்லை. தனக்கு 2 வினாடிகளுக்குள்ள சக்கராத்தை கண்டார்கள். பொதுவா பொது உம்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? படைக்க போக்குல எங்களுக்கு ஒரு நினைவூட்டப்படுகிறது. சரி, பொதுவா பாருங்க, சந்தர்ப்ப துவாக்கள் இருக்குது. ஆடை அணிகின்ற போது ஆடையுடைய துவா ஓதுகிறோம். கசானி, ஆடை அணிவித்த அல்லாஹ்வுக்கு. சாப்பிடுகின்ற பொழுது சாப்பாட்டுடைய துவா. அத்தாமணி, சாப்பாடு இருந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். குடிக்கின்ற பொழுது குடிப்புடைய துவா. சகானி, குடிப்பாட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாகனத்தில் இறக்கல, வாகனத்துடைய துவா. சக்கரனா ஹாதா, இந்த வாகனத்தை வசப்படி. இப்படி எல்லா சந்தர்ப்பத்துக்கும் அதன் அதனுடைய துவா. சில தூங்க போகல மட்டும் வித்தியாசம், தூக்க துவா கிடையாது. தூக்கத்துக்கு ஒரு துவா ஒன்று கிடையாது, அப்படி துவா ஒன்று சொல்லி தரப்படல. சில தூக்கத்தில் நாங்க ஓதுறோம் என்ன துவா? மௌத்துடைய துவா ஓதுறோம். யாருமே தூக்கத்தில் என்ன ஓதணும்? யாருடைய பெயரை கொண்டு தூங்கி எழும்புறேன் ஓதணும். அல்லாஹ் பிஸ்மிகா நாமு வஸ்தைக்கு, யாருடைய பெயரை கொண்டு தூங்கி எழும்புகிறேன், அப்படி துவா ஒன்று கிடையாது. அப்படி என்ன துவா சொல்லப்பட்டுச்சு? மௌத்துடைய துவா சொல்லப்பட்டுச்சு. பிஸ்மிகா அமூத்து, யாரோட பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன். தப்புனா வாஹியா, பெற்று எழும்புகிறேன். எங்களுக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கையை சக்கராத்தில் தூரம் காட்டப்பட்டது. நான் இன்றைக்கு இரவைக்கு மௌத்தாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் நீங்க வாழ வேண்டும். நான் பல தூரத்துக்கு வச்சிருக்கிறோம் மௌத்த, அதனால ஒன்றையும் செஞ்சு கொள்ளையெல்லாம் இருக்குது. சரி, எல்லாம் வெங்கிலும் பிறகு யோசிப்போம். என்னத்த உடைய சரியத்தை சொன்னதை பிறகு யோசிப்போமே, மௌத்து அங்க இருக்குது, அதனால சரியத்தை யோசிக்கிறது டைம் இல்லை, சுன்னத்தை யோசிக்கிறது டைம் இல்லை. இப்ப உலகம் போற போக்கில் என்ன செய்வோம்? இப்ப அதை சொல்லுங்களேன். இப்படி யோசிச்சா இரவைக்கு சக்கராத், இப்ப நீ யோசிப்பான். இப்ப ஷரியத் என்ன, சுன்னத் என்ன, மாறு செஞ்சிடக்கூடாது, அப்ப யோசிப்பான்.
சரி, அதனால எங்களுக்கு பயிற்சி தரப்படுது. என்ன, ஒவ்வொரு படுக்கையில உட்கார்ந்து இது படுக்கை விரிப்பா அல்லது கபருடைய விரிப்பா, ரெண்டில் ஒன்று சந்தேகம்தான். படுங்க, எலும்புவன என்று விரும்பதில்லை, எலும்பினால் தான் அடுத்தது. இப்படியே பேசிடுவேனா அத்தான் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இரவைக்கு நீ மூத்தாகிறதுக்கு ரெடியா படுக்கை இறக்கி வா. நாளைக்கு வேலைக்கு ஆபீஸ் போறது ரெடியா வர வேணாது, நாளைக்கு ஸ்கூல் போறது ரெடியா வர வேணாது, நாளைக்கு பஜாருக்கு போறது ரெடியா வர வேணாது. இன்றைக்கு மூத்தாகிறது ரெடியா வா படுக்கைக்கு. அப்படி என்றால் நாளைக்கு மூத்தானாலும் கபரு சந்தோஷம், நாளைக்கு தொழிலுக்கு போனாலும் தொழில் பறக்க. மௌத்துடைய பயிற்சி ஏற்பட்டுச்சு, அவர்கள் தான் இதை தூக்கலாம். நாளைக்கு மௌத்தாக வேணும், இரவைக்கு மூத்தோ என்று ஒரு சந்தேகமாவது வந்தா, உறுதி இல்லாவிட்டாலும் ஒரு சந்தேகமாவது வருமெண்டா மனிதர்களுக்கு இந்த தஷ்கீல் பாரமா இருக்காது. ஏன் சக்கராத்துல நம்ம சொல்ல போறோம், சக்கராத்துல ஒவ்வொருவரும் சொல்ல போறோம், யார் எனக்கு டைம் தான், நான் 2 வேலை செய்ய போறேன், என்னதுக்கு நான் தியானம் செய்ய போறேன், தீன்தாரியாக போறேன். எப்ப சொல்ல போறோம், இரவைக்கு சொல்ல போறேன். அவ இப்ப சொல்ற பாரம் இல்லையே. இப்ப நான் சக்கராத்த 50 வருஷத்துக்கு பின்னாலா 50 வருஷத்துக்கு பின்னாடி சொல்றது இப்ப சொல்ல பாரம் தானே. நான் 50 வருஷத்துக்கு பிறகு சொல்ல போறேன், தியானம் செய்ய போறேன், தீன்தாரியா போறேன், அது சொல்ற கஷ்டம். நான் இரவைக்கு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன், இரவைக்கு சக்காத் வரலாம். சக்காத் வந்து என்ன சொல்ல போறேன், நல்ல இடத்துல யா அல்லாஹ் நான் தியானம் செய்ய போறேன், தீன்தாரியா போறேன். அது இரவைக்கு சொல்ல போறத இப்ப சொல்ல கஷ்டம் இல்லானே, அதுக்கு பேர் தான் தஷ்கீல். என்ன சொல்ல போறோம், நான் தீன்தாரியாக வேணும், அதுக்காக தியானம் செய்ய வேணும். சில சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ், சக்கராத்தை கிட்ட யோசிச்சோம்டா சொல்றது பாருங்க. இல்ல இல்ல நான் எங்க மௌத்தாக போறேன், நான் மௌத்திரன் 50 வருஷம் போகணும், அப்படி யோசிச்சோம்டா தஷ்கீல் படாது, தஷ்கீல் புத்திக்கு படவே மாட்டாது, எடுக்கவே மாட்டோம். சக்கராத்தை கிட்ட யோசிச்சோம்னா இந்த ஹதீஸ் உண்மைதான். இந்த துவா ஓதுறது சும்மா பகுதிக்கு சொல்லி தந்த துவா இல்ல, சும்மா யாரோ ஓதுன துவா இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன துவா, அது உண்மைதான் துவா. அப்படி யோசிச்சா ஓ என்ன இருக்கு அந்த துவாவுல யோசிப்போம். சில தயாராம இன்ஷா அல்லாஹ் அமையுமான்றது எங்களை திட்டத்தில் நடக்கிற விஷயம் இல்லை. பார்வைக்கு ஒன்றுமே அமையாதுதான், அமைக்கி தரவன் அல்லாஹ். நான் போவேன் என்பதல்ல, அல்லாஹ் தான் போக வைக்கணும். நாம் சாதாரண வேலையை கூட என்ன செய்யறோம், எங்களால் ஏலான்னு தான் சொல்லுகிறோம். எந்த வேலான்னு சொல்லுகிறோம், வாகனத்திலிருந்து இறங்குறோம், என்ன ஓதிட்டு இறங்குறோம், ரப்பி அன்சில்னி என்று துவா ஓதுறோம். சில துவாக்கள் நபி ஸல்லல்லாஹு சொல்லி தந்தது, அது ஆழமான கருத்து உள்ளது, அதுல பாடம் இருக்குது, படிப்பினை இருக்குது, ஈமான் இருக்குது, வழிகாட்டல் இருக்குது, ஹிதாயத் இருக்குது. அந்த துவாக்கல்ல நாங்க அது சின்ன பிள்ளையில பாடமாக்குறதுனால அதுல யோசிக்கிறது ஒன்றுமே ரெண்டு விட்டுட்டோம். இந்த துவா ரப்பி அன்சில்னி 4 வயசு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அதனால பெருசா ஒன்றும் இருக்காது என்று நினைச்சு அது இல்லைன்றே ஆக்கிட்டோம், அதை இல்லாமலே வைத்து வந்து அல்லாஹ் ரப்பி அன்சில்னி, யா அல்லாஹ் என்ன இறக்குவாயாக. எத்தனை படியில இறங்கணும், வாகனத்தில் எத்தனை படி இறங்கணும் இறக்கி விடுறதுக்கு, சில படியே கிடையாது. கார்ல எத்தனை படி இருக்குது, மோட்டர் பைக் எத்தனை படி இருக்குது, பஸ்ல ஒரு 3-4 படி இருக்குது. பஸ்ஸுக்கு அந்த துவா, எங்கட கார்ல இருந்து அப்படியே பூமியில பட்ட மாதிரி இறங்கினாலும் ரப்பி அன்சில்னி முன்சல முபாரக், பரக்கத்தான இறங்கி நீ இறக்குவாயாக. நாங்க எட்டி காலை தூக்கி வைக்கிறோம், இது பரக்கத்தா, பரக்கத்து இல்லாண்டா எட்டியே சறுக்கி விழுந்து பெட்டில கிடக்க வேண்டி வரும் மாசக்கணக்கில். பரக்கத்து இல்லாத நடை. எத்தனை பேர் வீட்டில் சறுக்கி விழுந்து பெட்டில் கிடக்கிறாங்க, பாத்ரூம்ல சறுக்கி விழுந்து பெட்டில் கிடக்கிறாங்க, நடந்து போய் விழுந்து கிடக்கிறாங்க. பரக்கத்து இல்லை. அல்லாஹ் கேட்கிறோம், யார் இந்த எட்டில பரக்கத்து வைப்பாயாக. இந்த வாகனத்தில் ஒரு எட்டுத்தான், இந்த எட்டில நீ பரக்கத்து வைக்கலாட்டி வைக்க சறுக்கி விழுந்து கால் பிறண்டு